சார் 2 விஷயத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் விரிவான கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். சார், இந்த சோஷியல் மீடியா பெரிய புரட்சி இந்த நாட்டில் பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணியிருக்கு. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்த ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபராக மாறினார். சமீபத்தில் 2022-23 காலகட்டத்தில் நேபாளில் ஒரு ஜென்சி புரட்சி ஏற்பட்டது. ஆன்டி கரப்ஷனுக்கு எதிராக முன்னாள் ராப் பாடகராக இருந்த பாலேந்தர் ஷா அவர் இன்னைக்கு நேபாளத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு இன்று வந்திருக்கிறார். சரியா? அப்படி ஒரு விஷயத்தை தான் திரு விஜய் இங்கே சோஷியல் மீடியா மூலமாக செய்தார். அதனால தான் டிவிகேனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னே இருக்கும். அவர் அதை முழுமையாக நம்பினார் சார். நிறைய வீடியோக்களில் அவருடைய கடைசி வேண்டுகோளின்படி குழந்தைகள் பேரண்ட்ஸுக்கிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ப்ரெஷர் பண்ணினதை நம்மளால் பார்க்க முடிந்தது. பல பேர் ஓட்டு போடுவதற்கான ஆர்வத்தோடு இருப்பதையும் ஓட்டு போட புறப்பட்டு வரக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தம் அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவில் ரீல்ஸ் போட்ட குழந்தைங்க யாருமே அரசு பள்ளியில் படிக்கலை, எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க. ஒரு 1600 2800 சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. தமிழ்நாட்டில் 56,000 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு 2800 ஸ்கூல் பக்கம் தான் இருக்குது. சரியா? 36,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது. 36,000 அரசு பள்ளிகள், அது இல்லாமல் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு 15,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தின் மூலமாக பல பேர் பலன் பெறுகிறார்கள். ஒரு 100 பேர் இல்லை ஒரு 1000 பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது ஒரு 1000 பேர் அதில் கமெண்ட் போடுறான், 1000 பேர் அதை ஷேர் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வாக்கு எல்லாமே நமக்கு தான் வந்துருச்சு, இங்கே ஒரு பெரிய மாபெரும் புரட்சி நடந்துருச்சு அப்படிங்கிற மனோநிலையில் தாவேகா தள்ளப்பட்டிருக்கா சார், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல். பொதுவாகவே சினிமா என்றால் ஒரு மாயை. லோகேஷ், நான் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுனால சொல்லலாம் ப்ளீஸ் சார். சினிமா என்பதே ஒரு மாயை. 2026 தேர்தலையும் அவர்கள் மாயை என்று நினைத்து விட்டால் தவறான கண்ணோட்டத்தில் தான் போய் முடியும். சரி, என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் வாக்கு வீதம் அதிகமாகிவிட்டது, அது மிகைப்படுத்தி பேசப்படுகிறது. சரி, 2011 79% வாக்கு வீதம் நடந்தது. 2011க்கு முன்னாடி சரி, அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து 2026 வரை இறந்தவருடைய பெயர் நீக்கப்படலை. இடமாற்றலாகி வந்தவர்கள் பெயர் வந்த ஊரில் ஓட்டு பதிவு வச்சுக்கிட்டாங்க, முன்னாடி இருந்த ஊரில் நீக்கப்படலை. யாருமே மெனக்கட்டு போய் நீக்கிறது இல்லை. சரி, எழுதி கொடுத்தாலும் அங்கே அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெவன்யூ ஸ்டாஃப் தான், முனிசிபல் ஸ்டாஃபும் ரெவன்யூ ஸ்டாஃப் தான் அங்கே இருப்பாங்க, அவங்க மற்ற வேலை இருப்பாங்க. நமக்கு தேர்தலுக்கு தனி துறை கிடையாது. தேர்தல் நேரத்திலையும் பதிவு வைக்கிற நேரத்திலையும் நீக்கல் கொடுக்குற நேரத்திலையும் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அது 8000 ரூபா சம்பளத்தில் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருப்பாங்க, அவங்க வாங்கி போட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. அது பதிவுறாங்களா இல்லையான்னு தெரியாது. பல வீடுகளில் 20 வருஷமாகவும் 10 வருடங்களாகவும் தந்தை பெரியவர்கள் இறந்து போன பதிவுகள் நீக்கப்படாமல் இருந்தது. அதை பார்த்துருக்குறோம் நம்ம. அதே மாதிரி இரட்டை ஓட்டுகள் நம்ம கம்மி தான், 48,000 இரட்டை ஓட்டுன்னு எடுத்திருக்காங்க. புலம்பெயர்ந்தவர்கள் அதே மாதிரி வேலை மாற்றல் காரணமாக வெளியூர் போனவங்களோட வாக்குகளும் அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம அது பெரிய அளவில் வாக்கை நீக்கி இருக்கிறோம். அதையெல்லாம் கழிச்சு பார்த்தா வாக்கு செய்தம் எங்கே கூடியிருக்கிறது? இவரால் கூடியிருக்குன்னா 92 95 தான் கூடியிருக்குன்னு அர்த்தம். 2011 79%, 2011க்கு பிறகு எத்தனை 5 ஆண்டுக்கான தேர்தல் நடந்திருக்கிறது, எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எத்தனை பேர் இடமாற்றம் போயிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் கூடும் பொழுது நீங்க அந்த வாக்கு இறந்து போன வாக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வாக்கு சதவீதம் குறையுதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு அதே திக்கு முக்கால வச்சு சரி பண்ணீங்க. தேர்தலை வைத்துக் கொண்டு மிகவும் குறுகிய காலத்தில் நீ அதை கொண்டு வா, தாத்தால கொண்டு வா, பாட்டாண்ட கொண்டு வான்னு சொல்லி தொல்லை கொடுத்து செய்ய வேண்டியது யாரு? ஒரு ஆள் இறந்தா கட்டாய பதிவு. இப்போ குழந்தை பிறந்தா கட்டாய பதிவு, இறந்து போனாலும் கட்டாய பதிவு. அதை வச்சு அரசே அதை நீக்கி இருக்கணும். ஓகே, ஒன்றிய அரசே நீக்கி இருக்கணும். தேர்தல் அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்படி செய்யாமல் அளவாக இருந்து விட்டு என்னமோ சிறப்பு தேர்தல் திட்டம் புதுசா நுழைச்சு எல்லாரையும் குற்றம் சொல்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு அதனமா நீக்கின பிறகு கூடி சொன்னா 79க்கும் 2010 79% இப்போ எவ்வளவு கூடி இருக்குது? 6% கூடி இருக்கு. புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ணாமல் அந்த காலத்தை விட்டு போனது இருந்தது. இப்போ பதிவு பண்ணி எல்லாம் கரெக்டாக ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம், முடிஞ்சது ஆன்லைன்லையும் பதிவு பண்ணிக்கிறான். இப்போ எல்லாம் சேர்ந்து வரத்தான சார், இது ஒன்றும் பெரிய புரட்சி இல்லையே.
புரட்சி என்று சொன்னால் 100% கொண்டு வர சொல்லணும். ஸோ மாயையை சினிமா போன்று மாயை ஏற்படுத்த முடியாது. நான் இங்கே நாங்கள் குதிச்சு தான் எனக்கு அடிபடாதுன்னு சினிமாவில் காட்ட முடியும். நெசமா குதிச்சா காலில் அடிபடும். அது சினிமாவில் தான் நடக்கும். சினிமா போன்று மக்களை பார்க்க வேண்டாம் என்பது எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்தா சார் நான் வந்து ஒரு 10-15 வீடியோ பார்த்தேன். குழந்தைங்க பேரண்ட்ஸை வந்து சின்ன குழந்தைங்க பேரண்ட்ஸை ஓட்டு போட சொல்லி ப்ரெஷர் பண்ணுற வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க பேரண்ட்ஸை ஓட்டு போட சொல்லி தொல்லை பண்ணுற ஒரு 10 வீடியோ பார்த்தேன். ஒரு 20 வீடியோ பார்த்தேன். அவ்வளோதான். லோகேஷும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். அதுக்கு மேலே இருப்பதற்கு நீங்கள் அது கூட பார்க்கல, சரியா? ஏன்னா எங்களுக்கு இதுதான் பொழப்புங்கிறதுனால நாங்கள் அந்த கருமத்தெல்லாம் பார்க்குறோம். வேற என்ன பண்ணி தொலைய, சரியா? நாங்கள் பார்த்தோம் சார். இவ்வளோதான் சார் பார்த்தேன் நான். சார் இது வந்து மொத்த குடும்பங்களிலும் இதுதான் எதிரொலித்தது அப்படிங்கிற இந்த நம்புற மனோநிலை இருக்குல்ல, இது கலை யதார்த்தத்தில் அப்படிதான் இருக்குமா சார்? இல்லை சார். இப்போ சாதாரணமாகவே நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. எத்தனை தெருவில் எத்தனை வீட்டில் போடுறாங்க. ஒரு ஊர்ல போனா 5 வீட்டில் தான் ரீல்ஸ் போடுவாங்க. ஒரு வீட்டில் 5000 வீடுகள் இருக்கும். சரி, எல்லா வீட்லையும் போடுவாங்களா? சரி, எல்லாமே ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப எரிமலை பேசின மாதிரி அதிமுக உள்ள எல்லாரும் பேசுவாங்க சார். எல்லாரும் போட மாட்டாங்க, ஆனா எல்லாரும் அதை பாக்குறாங்க. பாக்குறவங்க எவ்வளவு பேர் நீங்க பாருங்க. சரி, ஒட்டுமொத்தமா பார்த்தா அப்படி கிளிக் பண்ணும் போதெல்லாம் இப்ப டிக் ஆயிடுது மார்க்கெட்டிங் பண்றது. சார் ஒன்ன பார்த்துட்டோம்னா சார் அந்த கருமம் பிடிச்ச வீடியோ அதே தான் சார், திரும்ப அதே மாதிரி இருக்கிற வீடியோ தான் சார் வருது, திரும்ப வந்து சொன்னாரு. ஐயா எடப்பாடி போனா ரோடெல்லாம் மக்கள் வந்து ஓட்டா போட்டுச்சுன்னாரு. இவராது பரவாயில்ல, சினிமாவில் போனா 4 பேர் பாக்குறோம், அதை வச்சு நம்ம தேவைக்கலை சொன்னாங்க. எடப்பாடி போனாரு எல்லாம் வந்து ஓட்டா குமிஞ்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி யாருமே நான் பேசி பார்த்தது இல்லை. அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க. 4 நாளா யாருமே இன்னைக்கு தேர்தல் நேரத்து முடிஞ்சு 24 மணி நேரம் ஆக போது ஒன்னும் அறிக்கை கொடுக்கல. எடப்பாடி வந்து அதே 19லயும் போனாரு, சரி 21லயும் போனாரு. சரி, ஏன் யாரும் ஓட்டு போடல? சரி, நல்லது. நிஜாமுதீன் சார், இந்த தேர்தலுக்கு முன்பாக சார் ஒரு சர்வே வந்து எல்லா ஆங்கில நாளேடுகளும் வெளியிட்டன. பெண்களுடைய வாக்குகளை வெல்ல போவது யார்? டெக்கான் கிரானிக்கல் போட்டாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டாங்க, ஹிந்து போட்டாங்க. பெண்கள் வந்து திமுகவிற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு சர்வே மாதிரி ஒன்று போட்டாங்க, தலையங்கம் எழுதினார்கள். அதற்காக சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாய் உதவித்தொகை, அது இல்லாமல் இலவச பஸ் பயணம், கூடுதலாக பெண்களுடைய சுமையை குறைப்பதற்காக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து பெண்களுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவர்கள் எழுதினார்கள். சார், இந்த எலெக்ஷன்ல நாங்க ஓரளவு கண்கூடாக பார்த்தோம். கேட்குறவங்க கிட்ட எல்லாம் சொன்னாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. பெண்கள் குறிப்பிட்ட நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்டேனா அப்படின்னா என் பூத்துல கிடையாது. நான் ஒரு 3 பேர்த்துக்கிட்ட தான் கேட்டேன், சரியா? 3 பேர்த்துக்கிட்ட கேட்டேன். என் பூத்தில் 1500 ஓட்டு இருக்கு. நான் 3 பேர்த்துக்கிட்ட தான் கேட்டேன். அதனால நான் சொல்றேன், 3 பேர்த்த நான் கேட்டேன், 3 பேரும் அப்படிதான் சொன்னாங்க. சார், மேஜரா பெண்களுடைய ஓட்டுகள் ஷிஃப்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த எலெக்ஷன்ல? ஷிஃப்ட்னா எப்படி கேட்குறீங்க? சார் சொல்றது போல சுதந்திர வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களை வாக்களிக்க வைத்திருக்கிறோம், எங்களால தான் ஓட்டு போடவே பூத்துக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி வந்தவர்கள் விசிலுக்கே போட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு பதில் சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ். நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் சார் நாங்க நிகழ்ச்சியை நடத்துறோம். 2001 தேர்தல் 2,80,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. சரி. 2006 தேர்தலில் 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. சரி. வித்தியாசம் 48 லட்சம். சரி. அப்பவே அதாவது 2.5 கோடி 2.25 கோடி இருக்கும்போது அதுக்கு அடுத்த தேர்தலில் கூடுதலா இருந்தவங்க 48 லட்சம். 2006 இருந்து 2011 3,68,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. அங்கேயும் வித்தியாசம் 40 லட்சம். 2016 4,32,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. அதுக்கு முந்தினதை விட 64 லட்சம் வித்தியாசம் இருக்குது. சரி. அப்புறம் 2021 4,63,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. சரி. 26 லட்சம் பேர் கூடுதலா வாக்களிச்சிருக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி அவ்வளவு பேர் கூட போட்டா இப்ப 4,85,00,000 பேர், வெறும் 22 லட்சம் பேர் தான் 2011 60 லட்சம் பேர் கூடுதலா வாக்களிச்சிருக்கிறாங்க.
இப்போ வந்து வெறும் 20, அது எப்போ 4,85,00,000 பேருக்கு 20 லட்சம் பேர். சரி, எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க சேர்த்து சொல்லணும். அதுதான் 6.5 கோடி லிஸ்ட்ல அது சார். 6.5 கோடி பேர்ல இல்ல, 5.25 கோடியில கிட்டத்தட்ட 9 கோடி போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல வாக்களிச்ச வித்தியாசம் இருக்க முடியும். சரி 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 செத்து போனா சொல்லுங்க, நான் இவர்கிட்ட போகணும். பதிவான வாக்குகள்ல ஒவ்வொரு வருஷமுமே கூடிட்டு இருக்குது. புரியுது. 2011 60 லட்சம் வாக்குகள் கூடி இருக்குது. கூடுதலாக ஒரு 20 லட்சம் அதிகமாயிட்டே இருக்குது. ஏன்னா புதிய 60 லட்சம் கூடி இருக்குது. சரி, ரைட், நல்லது. ஆனா இப்போ இந்த புரட்சியை நாங்க புரட்சியை பண்ணுங்கண்டா அட்லீஸ்ட் 2011 2016 மாதிரியாவது பண்ணி இருந்திருக்கணும். புரியுது சார். வெறும் 20 லட்சம் தான் கூடி இருக்குது. ஓகே ஓகே, என்ன வித்தியாசம் இது? ஓகே ஓகே. இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க சார்? வழக்கு மாயை ஏற்படுத்தக்கூடாது, மக்களை அறிவிலியாக கொண்டு போக கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பெண்களுக்கான கேள்வி பதில் சொல்ல. ஏன்னா அவர்கிட்ட கேட்கல. முடிச்சுக்கிறேன். அதனால இது எப்படி இந்த கணக்கை ஒரு தவறாகவோ மாயாகவோ சொல்கிறார்களோ அது போலதான் பெண்கள் இப்படி எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 2021ல மேஜரா போட்ட பெண்கள்ல பாதி பேருக்கு தான் இவங்க பணமே கொடுத்திருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மிச்சம் இருக்கவங்க அப்பயே எதிர்ப்பு ஓட்டாய் போச்சு. அது மறந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்கள் பணத்துக்காக வாக்களிப்பார்கள் சொல்வதும் எண்ணுவதும் உரிமை தொகை சார். நல்லது நல்லது. அது உரிமை தொகை சார். நல்லது நல்லது. பணம் கிடைப்பாத பணம் கிடைக்கிற ஓட்ட மாற்றி பெண்களை தாவேக்கா பலவீனப்படுத்துவதாக கருதி போதும்.